பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜி வந்து கதிருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. கதிர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜி தான் விளக்கேற்றி அந்த ஆஃபீஸ் எல்லாமே பெருக்குவாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கதிர் சொல்வார். இல்லை தேவையில்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் வந்து 1-2 வேலை இருக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அரசிக்கிட்ட வந்து குமார் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து கதிர் பார்த்துட்டு என் தங்கச்சிட்ட பேசக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி அடிக்க போவார். அப்போ அண்ணா நீ கொஞ்சம் சும்மா இரு, நீ போயாண்டா அப்படின்னு சொல்லணும்னா குமார் வந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடி தான் என்ன கொடுமைப்படுத்துகிற மாதிரி நடித்தான், ஆனால் உள்ளே வந்து அவனை தான் நான் கொடுமைப்படுத்தினேன், நான் ரொம்ப அவனை கொடுமைப்படுத்தியிருக்கேன், அவன் செஞ்சது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இப்போ நம்ம அவங்ககிட்ட எதுவும் வரும் வச்சுக்கிட்டான்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்த சீனில் தங்கமயிலோட அப்பா வந்து சரவணனோட கடைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ இருக்கவங்க ஒரு லேடிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மாமா ஒரு வெகுளியாக இருக்காருடா, அவருக்கு ஒரு பொருளுமே எடுத்து கொடுக்க தெரிய மாட்டேங்குடா, எள்ளு கேட்டால் கொள்ளை எடுத்து கொடுக்காரு, தேங்காய் எண்ணெய் கேட்டால் கடலை எண்ணெய் எடுத்து கொடுக்காரு, இப்படி இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ பாண்டியன் வந்து வெளியே போயிடுறாங்க. இவர் வந்து அந்த சீட்டில் போய் உட்காந்துடுறாரு. இது வந்து நம்ம பழனிக்கும் பிடிக்கல, சரவணனுக்கும் பிடிக்கல. ஆனால் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதில் நிறைய பணமும் இருக்குது. அதில் ஒரு பணத்தையும் எடுத்துடுறாரு சரவணனுக்கு தெரியாமல். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.